அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த லெசனில் வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியண்ட்டான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கிற டேட்டாஸ் தான் வந்து ஒருங்கிணைச்சி இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த லெசனோட பர்பஸே பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இருக்கிற அந்த தொல்லியல் அகழ்வாய்வு, நாணயங்கள், அதுக்கப்புறம் வந்து அகழ்வாராய்ச்சிகள், அதுக்கு 2-3 சட்டங்கள், இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி பேஸ்டாகவோ இல்லை வந்துட்டு ஒரு கான்செப்ட் வைஸும்லாம் இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? வந்துட்டு அந்த இலக்கியங்களோ நாணயங்கள், அதுக்கப்புறம் சங்க காலத்தில் வந்து சமூக வாழ்க்கை முறைலாம் எப்படி இருந்தது, நகரமயமாதல் எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் வந்து இந்த லெசனில் இருக்கும். அப்போ நீங்கள் டாட்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. போன இதில் வந்துட்டு எது வரைக்கும் முடிச்சிருந்தோன்னா, பிராகிருதங்கிறது மௌரியர் காலத்தில் வந்து வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி, அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து இந்திய அகழ்வாராய்ச்சி துறை பற்றி, ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறை பற்றியும், அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்த பயணிகள் வந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்தியரோடு சேர்ந்து தொல்லியலில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி கருத்துக்களில் வந்து முன் வச்சாங்க, அதுக்கு என்ன மாதிரி எவிடன்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, இதெல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இருக்கும். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொல்லியல் அகழ்வாய்வு எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டைய கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து சான்றுகள் கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி ஆராய்வதாகும். அதாவது தொல்லியல் அகழ்வாய்வுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அங்கங்கே கிடைச்ச பொருட்களை எவிடன்ஸாக வச்சு அதை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறது தான் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறாங்க. வரலாற்றின் தொடக்க காலத்தை இதில் கீ பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் அகழ்வாய்வுக்கு கீழே போட்டு இந்தாண்ட கலை சொல்ல நமக்கு இருக்கும் இல்லைங்களா, எக்ஸ்கவேஷன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளது. ஓகே, இதிலிருந்து நமக்கு கீ பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். இதில் தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம், கொர்க்கை, அதுக்கப்புறம் வசவசமுத்திரம், இந்த இடத்தெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் கேரளத்தில் பட்டணம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அகழ்வாய்வு ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அகழ்வாராய்ச்சி நடந்த தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடந்த இடங்கள்னு போட்டு இந்த ஊர்லாம் போட்டுக்கணும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அகழ்வாய்விலேருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. சங்ககால மக்கள் இருந்தாங்கங்கிறதுக்கான தொல்லியல் சான்றுகள் அதுக்கப்புறம் நிறையா வந்து இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் நமக்கு கீ பாயிண்ட்டாக என்ன இருக்குது, அந்த பிளேசஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, அரிக்கமேட்டில் வந்து ஒரு உரைக்கிணறு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் இந்த உரைக்கிணறு. ஓகேங்களா? அடுத்தது புதுச்சேரிக்கு தான். இந்த அரிக்கமேடு எங்கே இருக்குது, புதுச்சேரிக்கு பக்கத்தில் வந்து அரிக்கமேடுன்னு ஒரு பிளேஸ் இருக்காமா. அந்த இடத்துல வந்து இந்திய தொல்லியல் துறையினர் வந்து அகழ்வாய்வு செஞ்சது வந்து சங்ககால துறைமுகப்பட்டினம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ஒன்றும் இல்லைங்க, புதுச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடுங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இருக்காங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போகிறாங்க. அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அதில் வந்து என்னது, அகழ்வாராய்ச்சி செய்த சங்ககால துறைமுகப்பட்டினமாக எது இருக்குது, அரிக்கமேடு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அரிக்கமேடுங்கிறது ஒரு துறைமுகப்பட்டினம், அவ்வளோதான். பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், அதுக்கப்புறம் பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், அப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த கோஷ்னு, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணதேவா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அகழ்வாராய்ச்சி வந்து செய்கிறாங்க. அகழ்வாராய்ச்சி அந்த பணிகள்லாம் வந்து ரிசர்ச்லாம் பண்ணும் போது அங்கே வந்து சரக்கு கிடங்கெல்லாம் கிடச்சிருக்கான், தொட்டிகள், அதுக்கப்புறம் உரை கிணறு, ஏதோ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உரை கிணறு, அதுக்கப்புறம் தெரு, இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து என்ன முடிவுக்கு வரோன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட நகரம், எது, அரிக்கமேடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரிக்கமேடுங்கிறது என்னது, ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ இந்த 4 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பிரான்ஸ் சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், அப்புறம் அவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர். பிரான்ஸை சேர்ந்தவர் வந்து ஜேஎம் கசால், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை கோஷ், அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது இந்திய தொல்லியல் துறை, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் வந்து, ஒரு நிமிஷம், நிர்வாகம் செய்யும் ஒரு அமைப்பு தான் இந்திய தொல்லியல் துறை.
இப்படி அகழ்வாராய்ச்சி செய்த பொருட்களை பாதுகாக்கிறது, அதை நிர்வாகம், அதை வந்து பராமரிக்கிறது தான் வந்து இந்த இந்திய தொல்லியல் துறையோட ஒரு இது. அதே மாதிரி அந்த இடங்களை, அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடங்களையும் வந்து இவங்க தான் வந்து இந்தியன் தொல்லியல் துறையை சேர்ந்த ஆளுங்கள் தான் வந்து பராமரித்து பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்திய தொல்லியல் துறை யாரோட கட்டுப்பாட்டில் வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் வருது. தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குகிறது. அப்போ இது வந்து நோட் பண்ணிக்கணும், இந்திய தொல்லியல் துறைன்னு போட்டு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அப்போது கண்ட்ரோல் யார்கிட்ட? மத்திய அரசு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்திய தொல்லியல் துறைக்குன்னு வந்து சில சட்டங்கள்லாம் வந்து இருக்குது. என்னது? இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக இந்திய புதையல் சட்டம் அப்படின்னு ஒன்று. இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது. அப்போ இந்திய தொல்லியல் துறையில் போட்டுட்டு எதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாடுன்னு போட்டோமா, கண்ட்ரோல்னு போட்டு இந்த 3 வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பண்பாட்டு பொருட்கள், செங்கற் கட்டுமானங்கள், மணிகள். அதாவது பண்பாட்டு பொருட்கள்லாம் என்னதுன்னா, பண்பாட்டு பொருட்கள்னா இந்த மியூசியமில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஆன்டிக் பீஸு, அந்த அளவுக்கு ஒரு ஆன்டிக் பீஸாக எது இருக்குன்னா, அப்போ இருந்த சங்க காலத்துலேருந்து செங்கற், அந்த கல்லே பார்த்தீங்கன்னாங்க, இப்போ இருக்க செங்கல்லாம் இப்படி இருக்குமா? ஒரு நிமிஷம், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அந்த காலத்து செங்கல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் எதில் பார்த்தேன்னா, இந்த சோழ அரண்மனையில் பார்த்தீங்கன்னா செங்கல் இப்படி தான் வந்து இருக்கும். ஒரு செங்கல், இது வந்து ஒரு செங்கலோட வித்து அண்டு சைஸு இப்படி இருக்கும். அதெல்லாமே வந்து ஆன்டிக் பீஸ். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரண்மனையெல்லாம் இடித்து அவங்கவுங்க சொந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது பால் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் நியரஸ்ட் பிளேஸில் வந்து எங்கேயாவது இருந்தால் வந்து போய் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அது யூஸ் ஆகும். நம்ம லெசன் இதை படிக்கிறப்ப அது கண் முன்னாடி நமக்கு வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ செங்கற் கட்டுமானங்கள், மணிகள், அதுக்கப்புறம் சங்கு வளையல்கள், அணி புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள். சங்கு வளையல்கள்னால் என்னதுன்னா, இப்போது நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து அந்த இரும்பு வேலை செய்கிறவங்கலாம் வந்து ரோட்டோரமாக பார்த்திங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க, ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க குடும்பத்தோடு உட்காந்து அவங்க பேங்கிள் பார்த்திங்கன்னா வந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து அப்படியே வளையமாக ஒயிட்டாக வந்து ஷோல்டர் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாமே வந்து சங்கு வளையல்கள் இதில் தான் வந்து போகும். ஓகேங்களா? கையிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து இருக்கும். சில பேர்களை விமன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் போன்றவற்றை தொழிலாளர்கள் அகழ்வாய்வு மேற்கொண்ட இடங்களில் கண்டறிந்தனர் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது கிடைச்சது அப்படிங்கிறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும், அதாவது மட்பாண்ட ஓடுகள், இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. பல வகையான நாணயங்களும் அங்கே கிடைத்துள்ளது. இத்தொல்பொருட்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினை திறன், தொழிலகங்கள் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படிங்கிறாங்க. பண்பாட்டு ஆன்டிக் பீஸில் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கிடைச்சதுனால என்ன சொல்லியிருக்காங்களா, அந்த காலத்தில் வந்து கைவினை திறன் எப்படி இருந்தது, ஃபேக்ட்ரியில் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கலைகள், அவங்க எந்தெந்த இதில் வந்து டேலண்டடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியம் அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேமியோன்னு இருக்கா, இந்த வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து செதுக்கு வேலைப்பாடு கொண்ட இன்டாலியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? என்னது? செதுக்கு வேலைப்பாடு கொண்ட பொருட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டாலியோ அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வகையான வந்து ஒரு பிரிண்டிங் டெக்னிக். அது எப்படின்னா செங்கல் கலை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கல் இருக்குன்னு வைங்களேன், அதான் ஒரு செதுக்குக்கல் கலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னா, ஒரு உலோக தகடு இருக்குன்னு வைங்க, அதில் மேலில் வந்து ஒரு கூர்மையான கருவி இல்லைன்னா ஒரு ஆசிட் மாதிரி கொண்டு அதில் வந்து வரி எழுதுறது, அதுக்கப்புறம் அதை வந்து பள்ளமாக்கி செதுக்கிறது, இதை தான் வந்து இந்த மாதிரி என்னது செதுக்கு வேலைப்பாடு கொண்ட பொருட்களை ஒரு உலோகத்து மேலேயோ இல்லை ஒரு கல் மேலேயோ வந்து வேலை பார்க்குறது தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எக்ஸாமுக்கு பாயிண்டில் நமக்கு இந்த 2 கலைச்சொற்கள் முக்கியம், அதை வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ஜஸ்ட் ரீட் விட்டுக்கோங்க. ஓகே. அணி புடைப்பு மணிகள், அது கேமியோ அப்படிங்கிறது என்னதுன்னா, விலை உயர்ந்த நவமணிகளின் மேற்பரப்பில், அதாவது நவரத்தினங்கள் இருக்கு இல்லைங்களா, வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம்னு சொல்லிட்டு அந்த மணிகள் மேலே அந்த கல் எத்தலூண்டு இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உருவம் வைக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டது தான் வந்து அணி புடைப்பு மணிகள். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஓகேங்களா?
செதுக்கு வேலைப்பாடு உள்ள பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். முன்னாடியே நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து குழி பண்ணி உள்ளே வந்து குழி பண்ணி வந்து உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது வந்து என்னது இன்டாலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மேற்பரப்பில் சொல்கிறது வந்து அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் இதுதான் வேறுபாடு. இது 2 பாயிண்ட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, அணி புடைப்பு மணிகள்னு போட்டு இதை வந்து ஜஸ்ட் ரீரூட்டிங்னாலே போதும். அப்படி இருந்தும் எனக்கு மறந்துடும் அப்படின்னா நவமணிகளின் மேற்புறம் அப்படின்னு போட்டு வேலைப்பாடு, அவ்வளோதான். வேலைப்பாடு உருவம், இதுதான் வந்து இதோட கீ பாயிண்ட். அதே மாதிரி செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்களில் வந்து இன்டாலியோன்னு போட்டு உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. உட்குழிவுனா இப்போ ஒரு டாலர் இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஒன்று இருக்குது. இதுதான் வந்து டாலர், அரசமர லீஃப் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இருக்குது. இது வந்து அரசமர லீஃப் வந்து உள்ள குழிவாக இருந்து உள்ள விநாயகர் சிலை இருக்கும், விநாயகர் உருவம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இருக்குது அந்த கோல்டு டாலர் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நாணயங்கள். முதலாக சங்க காலத்தில் தான் நாணயங்கள் வந்து செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ நாணயங்களோட பயன்பாடு ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்கு? சங்க காலத்தில் வந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம இம்பார்ட்டனாக வந்து பார்க்கணும். ஓகேங்களா, நாணயங்கள்னு போட்டு பயன்பாடு சங்க காலம், அவ்வளோதான். அடுத்தது சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள், இவெல்லாம் வந்து சங்ககாலம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றொரு ஒரு வகையாக ஒரு எவிடன்ஸாக இருக்குது, ஒரு சான்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதே சேர சோழ பாண்டிய நாணயங்கள், அதுக்கப்புறம் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து கொடுமணல், அதுக்கப்புறம் போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. அப்போ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எங்கே முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு? கொடுமணல், அதுக்கப்புறம் போடி நாயக்கனூர், இந்த 2 ஊர்லேயும் வந்து முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஆமாம். இன்னொன்று என்னது, புதுக்கோட்டையில் வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் அந்த ரோமானிய நாணயங்கள். அப்போ நாணயங்கள்னு போட்டு என்ன போடணும்? சங்க காலத்தில் வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்து அதுக்கு எவிடன்ஸாக எங்கே இருக்குது? கொடுமணல், போடி நாயக்கனூர், முத்திரை பதித்த நாணயங்கள், அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ரோமானிய நாணயங்கள். இது போடணும்ப்பா, கொடுமணல், போடி நாயக்கனூர் போட்டு முத்திரை பொறித்த அப்படின்னு போடணும். அதே மாதிரி புதுக்கோட்டையில்னு போட்டு ரோமானிய நாணயங்கள்னு போடணும். ரோமானிய நாணயங்கள் வந்து தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. அப்போ ரோமானிய நாணயங்கள் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குது? தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர்லையும் கிடச்சிருக்கு, புதுக்கோட்டையிலையும் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் அவை கிடைத்துள்ளது. அப்போ ரோமானிய நாணயங்கள் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர்னு போட்டுக்கணும். அடுத்து அழகன்குளம், கரூர், மதுரை, அவ்வளோதான். ஓகேங்களா, தென்னிந்தியாவில். சில சமயம் மதிப்புய செல்வமாகவும் நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டது. அப்போ நாணயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூபிளாக அவங்க பார்த்துருக்காங்க? ஒரு புதையலாக வந்து அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமாக இந்த ரோமானிய நாணயங்கள்லாம். ஏன்னா ரோமானிய நாணயங்கள் வந்து மெயினாக வந்து எந்த மெட்டல்லாம், தங்கம், வெள்ளி அந்த மாதிரி மெட்டலில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஒரு புதையல் மிக்க செல்வமாக வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இதை வந்து எப்படி சொல்கிறாங்க? புதையலில் வந்து இன்னொரு பேர் என்ன? மதிப்புயிர் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புல்லியன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதில் நமக்கு 2 வார்த்தை வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ மதிப்புயிர் செல்வம், புதையல்னா என்ன சொல்கிறாங்க? ட்ரெஷர்னு சொல்கிறாங்க. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி, அதாவது உலோக கட்டிகள் தாங்க, இங்கட்ஸ். ஓகேங்களா, உலோக வடிவிலான அந்த கட்டிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? இங்கட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மதிப்புமிக்க உலோகங்கள் வந்து என்னது? புல்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் உலோக கட்டினா அது வந்து இங்கட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது மதிப்புமிக்க உலோகங்கள் அப்படின்னா வந்து புல்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை நம்ம அப்படியே தான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்களே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து முத்திரை பதித்த நாணயங்கள் தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டதோ, பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டது. அப்போ வந்து இந்தியாவில் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தொடக்க காலம்னு போட்டு என்னது? வெள்ளி. மெட்டல் என்னது? வெள்ளி அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் வெளிநாட்டினரின் குறிப்புகளும். இது வரைக்கும் நம்ம ஏரியா சுற்றி கிடைச்சது. அதுக்கப்புறம் ரோமானிய நாணயங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தோமா, வெளிநாட்டவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களா, அவங்களோட குறிப்புகளும் நம்ம வந்து சங்ககால மக்கள் வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக வந்து பயன்படுத்திக்கிறோம்.
அது என்னதுன்னு பார்த்தா அதாவது தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் தொடக்கால தமிழ் சமூகம் குறித்து அரிய தகவல்களை தருகின்றன. பண்டைய தமிழ் சமூக உலோகங்களிலும் விரிந்த தொடர்புகளை கொண்டிருந்ததை தமிழ் அல்லாத சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. அதில் ஒரு இதுன்னா அர்த்த சாஸ்திரம். அப்போ தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுன்னு போட்டு டைரெக்டாக வந்து அர்த்த சாஸ்திரத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா? அர்த்த சாஸ்திரம் மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடியலர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம். அப்போ ஆசிரியர் யாரு? மௌரியர் காலத்தில் கௌடியலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து ஒரு சாணக்கியர், கௌடியலர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வந்து பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைகள் குறித்தும் வந்து எடுத்துரைக்கிறது. அப்போ கீழே வந்து என்னது? பொருளாதாரம், ஆட்சி முறைமை அப்படின்னு போட்டுக்கணும். பாண்டிய சாரிப்பா. ஓகேங்களா? அப்போ இந்த அர்த்த சாஸ்திரம் எதை சொல்லுது? பொருளாதாரம், ஆட்சி முறைமை பற்றி சொல்லுது. இதில் வந்து பாண்டிய காவாடகா அப்படிங்கிற அந்த நூல் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்கள் குறிப்பதாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டிய காவாடகா அப்படிங்கிறது என்னது? பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் பற்றியும் கடற்பொருட்கள் பற்றியும் வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 2 பாயிண்ட் நமக்கு கீ பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒன்று அர்த்த சாஸ்திரம், இன்னொன்று வந்து பாண்டிய நாட்டில் கிடைச்ச அந்த முத்து பற்றி கடற்பொருட்கள் பற்றிலாம் ஒரு நூல் சொல்கிறது. அது என்னது? பாண்டிய காவாடகா. நான் ஒன்று ஏன் 3-4 டைம் சொல்கிறேன்னா இது நல்லா உங்கள் மைண்டில் நிற்கணும்னு தான். ஓகேங்களா? அர்த்த சாஸ்திரம் பார்த்துட்டோமா? சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரங்கிறது வந்து கௌடியலர் என்ற சாணக்கியர் அப்படின்னு. ஓகே. மகாவம்சம் இலங்கையில் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. அப்போ மகாவம்சங்கிற நூல் வந்து என்னது? புத்த சமய வரலாறு அப்படின்னு போட்டுட்டு எது? பாலி மொழி. அது வந்து என்ன மொழி? பாலி மொழியில் எழுதியிருக்காங்க. தென்னிந்தியா தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வணிகர்கள் எது? வணிகர்கள்னு போட்டு தென்னிந்தியா, தமிழ்நாடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வணிகர்கள்னு போட்டு ஐஃபன் குதிரை வணிகர்கள். மெயினா வந்து என்னது? குதிரை வணிகர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அதனால அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்து பார்த்துக்கணும். முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு அப்படின்னு சொல்றாங்களாம். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம்ல இந்த ஆர்டர் வந்து கொரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது வந்து என்னது? காலவரிசை பற்றி விவரிக்கிற குரோனிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கலைச்சொல் மாதிரியும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். காலவரிசை விவரிக்கும் குறிப்பு குரோனிக்கல்னு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது எந்த நூலாக இருக்குன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது பண்டைய ஒரு கிரேக்க நூல். அப்போ எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கணும். இது வந்து பண்டைய கிரேக்க நூல் அப்படின்னு சொல்லணும். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியம் சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க நூல். ஓகே. அதோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். ஓகே. அப்போ பெரிப்ளஸ்னு போட்டு கடல் வழிகாட்டி. இது வந்து ஒரு கிரேக்க நூல், அவ்வளோதான். அது வந்து என்னது? பண்டைய கிரேக்க நூல் அப்படின்னு சொல்கிறோம். மாலுமிகள் இவ்வழிகாட்டிகளை பயன்படுத்தி தான் வந்து கடல் பயணத்தில் வந்து மேற்கொண்டதா சொல்கிறாங்க. ஓகே. எரித்திரிய கடலின் அதாவது செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்தியன் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர சோழ பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்புகள் உள்ளது. அப்போ எரித்திய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணோம்? இது வந்து பண்டைய கிரேக்க நூல். ஓகே. அதோட ஆசிரியர் பேர் தெரியல. அது போட்டு அடுத்து என்னது? செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எரித்தியன் கடல். ஓகே. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கீ பாயிண்டாக ஒன்றா. அடுத்தது முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை இந்த சங்ககால துறைமுக பட்டினங்கள். அதுக்கு தேவையில்ல. முசிறி, தொண்டி, குமரி, கொற்கைன்னு போட்டு அடுத்து சேர சோழ பாண்டிய அரசர்கள் குறிப்பு. அவ்வளோதான். 2 பாயிண்ட். இதோட இந்த பற்றி நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து கீவேர்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பீலினியின் இயற்கை வரலாறு. ரோமானியரான மூத்த பீலினி அப்படிங்கிறவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். அப்போ பீலினியை வந்து நூலை எழுதினவர் யாரு? அதுதான் பீலினியின் இயற்கை வரலாறுங்கிற நூல் எழுதினவர் மூத்த பீலினி. அவ்வளோதான். ரோமானியரின் மூத்த பீலினி. ஓகேங்களா? ரோமானியரான மூத்த பீலினிங்கிறவர் இயற்கை வரலாறுங்கிற நூல் எழுதியிருக்காரு. இது வந்து இடத்துல லத்தீன் மொழியில் எழுதியிருக்காங்க. இந்நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்தும் விவரிக்கிறது. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து பீலினி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகிலுள்ள ஓசலிஸ் என் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். அப்போ இது வந்து நம்மளால நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. அடுத்தது வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஓசலிஸ்
அதுலேயும் அந்த துறைமுகத்தில் வந்து இருக்காமா. துறைமுகத்துலேருந்து பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று அந்த சரியாக வீசினா வெறும் 40 நாளில் வந்து இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கான். இதையும் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இது ஒரு 2வது பாயிண்ட்டு. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. கேரள கடற்கரையில் இருந்த பாக்ரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போ கேரள கடற்கரையில் இருந்த பாக்ரே அவரும் வந்து ஓகே அவர் வந்து அந்த பக்காரே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துறைமுகத்தை பக்காரேங்கிற துறைமுகத்தை வந்து தமது கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்காரு. அப்போ இது 3வது பாயிண்ட்டு. கேரள கடற்கரை அப்படின்னு சொல்லி போட்டு பக்காரே அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே, மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறிப்பு. அப்போ இயற்கை வரலாறு பீலினின்னு போட்டு மூத்த பீலினி அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன பண்ணோம், லத்தீன் மொழி ஓகேங்களா, லத்தீன் மொழி அப்படிங்கிறத எழுதிட்டு அடுத்து 1 by 1 வந்து இந்தியாவுடன் நடைபெற்ற இந்தியாவுடன் மிளகு வணிகம் அது ஒன்று. அடுத்து வடகிழக்கு ஆப்பிரிக்கான்னு போட்டு ஓசலெஸ் துறைமுகம் பருவக்காற்று 40 நாளில் இந்தியா ரீச்சு அப்படின்னு போட்டிங்க. அவ்வளோதான். கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை கட்டுப்பாட்டு யாரே பாண்டிய மன்னன். அவ்வளோதான் 3வது பாயிண்ட்டு. 4 வந்து மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறிப்பு. இவ்வளோதான். ஓகேங்களா. பக்காரா துறைமுகத்தின் தற்கால பெயர் என்னவென்று தெரியவில்லை. சூப்பர். இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது பருத்தி. அதாவது இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிளகு வந்து என்னது, ரோமானிய நாணயங்கள் தங்கம் தானே, தங்கத்தை கொடுத்துட்டு தானே மிளகு வாங்கணும். அப்போ செல்வம் கரைய தான் செய்யும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் மிளகுக்கு இருந்த மதிப்பையும் பெருமளவிற்கு மிளகு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியானதையும் அறிய முடிகிறது. அப்போ இந்தியாவுடன் ரோமானிய வணிகம் மிளகு வணிகம் போட்டு 5வதுல மிளகு வணிகம் ரோமானிய செல்வம் கரைவு அப்படின்னு போட்டுருணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த 5 பாயிண்டோட இந்த பீலினியோட இயற்கை வரலாறு நூலோட குறிப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தாலமியின் புவியியல். தாலமி என்ன பண்ணுறாரு, 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசில் வந்து புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா மேப் கொண்டு வர்றார். தாலமியின் புவியியல். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நிலப்பட அறிமுகம் எதிலாவது இந்த புவியியல்ங்கிற இவரோட நூல்களில் தான். ஓகேங்களா. புவியியல் அமைப்பு பற்றியும் விவரங்கள் பற்றியும் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுறது இந்த சைடில் தான். ஓகே, அடுத்தது வந்து காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி இந்த துறைமுகப்பட்டினங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் தாலமியின் புவியியல்ங்கிற நூலில் இதெல்லாம் வந்து ரோமானிய வார்த்தைங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கள், கன்னியாகுமரி அப்படிங்கிறதுக்கு குமரியா அதான் அந்த குமரி மட்டும் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு ரோமானிய வேர்டு. ஜஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரீடு. அடுத்தது வந்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படிங்கிறது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் அப்படிங்கிறாங்க. அப்போ பியூட்டிங்கேரியன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னது, ரோமானிய பேரரசோட ரோடு மேப்புன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ரோடு டீட்டெயில் மேப் அப்படிங்கிறது பியூட்டிங்கேரியன் சொல்கிறாங்க. இதில் வந்து பண்டைய தமிழகம் முசிறி துறைமுகம் மேலும் பல இடங்களும் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ முசிறி துறைமுகம் வந்து ரோமானிய இதில் குறிச்சிருக்காங்களா, இந்த மேப்பில் தான் பியூட்டிங்கேரியன் உங்களை ஒரு நிலவரப்படத்தில் தான் வந்து குறிச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு இதில் ஒன்றுமே தெரியல, உங்கள் புக்கில் இருந்தது டீட்டெயிலாக தெரிஞ்சால் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே இலங்கை தீவு வந்து ஓகேங்களா. இங்கே வந்து இலங்கை தீவு என்ன சொல்கிறாங்க, டப்ரோபைன் அப்படிங்கிறதையும் முசிறி துறைமுகத்தை வந்து முசிரிஸ் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. முசிறி வந்து என்னது, முசிரிஸ்ன்னு இருக்கா. கொர்க்கை பார்த்தீங்கன்னா கொர்க்கோயின்னு இருக்கா. கன்னியாகுமரி வந்து குமரியா அப்படிங்கன்னு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இலங்கை தீவு வந்து டேப்ரியோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இலங்கை தீவு என்னது, டப்ரோபென் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு வடமொழியில் எப்படின்னா ஒரு தாமிர நிறம் இருக்குல்ல, தாமிர நிறம் இருக்கிற அந்த இலை இல்லைன்னா தாமிர நிறமுடைய மணல் பகுதி இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த இலங்கை வந்து அப்படி இருக்குமா. அதனால் வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு பிராகிருத மொழியிலிருந்து தான் ஆக்சுவலி வந்து இந்த டப்ரோபைன் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இது நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வேர்டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க, டப்ரோபென்ங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு பிராகிருத லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த இலங்கை தீவுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அங்கே வந்து ஒரு அந்த மணல் இலங்கை தீவோட அந்த மணலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் வந்து ஒரு தாமிர நிறமுடைய இலை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். தாமிர மணலாக இருந்தாலும் தாமிர நிறம் இருக்கும்
அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து என்னது, இது முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பெல்லாம் வந்து அந்த வியன்னா பாப்பிரஸில் வந்து இருக்காமா. அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. தற்போது இந்த ஆவணங்க ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரமான வியன்னாவில், அதுக்கப்புறம் ஆஸ்திரியா தேசிய நூலகத்தோட இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நமக்கு. சரிங்களா? எங்க வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். இது ஒன்று. இது வந்து என்ன சொல்லுது, முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது எங்கே இருக்கு? இந்த ஆவணம் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னா. அப்போ ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் தான் வியன்னா. அங்கே வந்து ஆஸ்திரியா தேசிய நூலகத்தில் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ், அதாவது நூலகத்தோட அட்டாச்சாக இருக்கிற அங்கே ஒரு மியூசியமில் பாப்பிரஸ்ங்கிற மியூசியம் அருங்காட்சியகத்தில் இருக்காமா. இதோட இந்த இது முடிஞ்சதா? அடுத்தது, இது வணிகர்களுக்கும் இடையான, இது வந்து 2 வணிகர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மாபோலான் அப்படிங்கிற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் பட்டியலில் இந்த ஆவணத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆவணத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை அப்படிங்கிறாங்க. அந்த கப்பல் பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹெர்மாபோலான் அப்படிங்கிற கப்பல். ரோமானிய நாட்டுக்கும் ஏற்றுமதியான மிளகு, ரோமானிய நாட்டிற்கு மிளகு வந்து ஏற்றுமதியாக இருக்குது, மிளகும் தந்தமும் ஏற்றுமதியாக இருக்கிறதா அந்த ஆவணத்தில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாப்பிரஸ் அப்படின்னா என்னன்னா, பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள். இப்போல்லாம் வந்து பேப்பர் வந்து மரத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நாணல்ங்கிறது ஒரு புல், அந்த புல்லிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் அந்த பாப்பிரஸுங்கிற அந்த பேப்பர். ஓகேங்களா? இந்த இலை தான் வந்து அப்போல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாப்பிரஸ், அந்த நாணல் புல்லை தான் வந்து அப்போ வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இப்போவும் பார்த்திங்கன்னா சில ஆத்தோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் நாணல் வந்து நம்ம ஊர் சைடில். ஓகேங்களா? அப்போ எகிப்திலேருந்து அந்த நாணல்லேருந்து அந்த பாப்பிரஸுங்கிற ஒரு பேப்பர் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அது நார்மல் பேப்பர் மாதிரி இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து சங்ககாலம். ஓகே, இதுலேயே வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சங்ககாலம் வந்து நான் பார்ட் 3 வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நிறைய வாயிலே நுழையாத பேர்லாம் வந்து இருந்திருக்கும். கொஞ்சம் அங்கங்கே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான்லாம் தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன். நாங்களும் உங்களில் ஒருத்தி தான். அதனால் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறது தான், இந்த லெசன் வந்து உங்களுக்கு கான்செப்ட் வைஸ்லாம் இருக்காது, டேட்டா வைஸ் தான் இருக்கும். டேட்டா வைஸ் வந்து நோட் பண்ணி தான் இதை வந்து படிச்சாகணும். நீங்கள் அப்படியே படிச்சிங்கனாலாம் உங்களால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சிரமம் போயிடும். ஓகேங்களா? ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. சாலிடாகவே இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் தான் வரும். நான் வேணால் வந்து பின்னாடி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வேணால் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணுமாங்கிறது கீழே வந்து சொல்லுங்கள். எனக்கு சொன்னால் தான் தெரியும் வேணுமா வேணாமாங்கிறது. வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்தால் நான் வந்து இதை நோட்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு கீழே பிடிஎஃபாக அட்டாச் பண்ணுறேன். நான் சொன்ன இன்ஸ் மாதிரி கொடுத்து இல்லைங்களா, அந்த இன்ஸ் எல்லாம் நோட்ஸாக எடுத்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம அடுத்த பார்ட் 3 வந்து சங்ககாலம் பற்றியும் பின்னாடி வந்து டக்கு டக்குன்னு முடிக்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.